அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம தமிழில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட வினாக்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? மிக முக்கியமானது. இது 9th தமிழ் புக்கில் திராவிட மொழி குடும்பம் அப்படின்ற பாடம் இருக்குது. அதிலிருந்து எப்பயுமே வினாக்கள் கேட்பாங்க. அந்த பாடத்தை வரி விடாமல் படித்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் அப்படின்னா மொத்தம் 3 வகைப்படும். சரிங்களா? அது என்னென்னது? வட திராவிட மொழி, தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி அப்படின்னு நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதுதான் அந்த 3 வகை. அடுத்ததுங்க, திராவிட மொழிகளில் பிற மொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி எது அப்படின்னா தமிழ் தான். சரிங்களா? ஸோ திராவிட மொழிகளில் பிற மொழிகளோட தாக்கம், அதாவது மற்ற மொழிகளுடைய தாக்கம் எதில் ஆதிக்கம் மிக குறைவாக இருக்குது அப்படின்னா தமிழில் தான் மிக குறைவாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், மருந்து பொருள்களின் பெயரில் அமைந்த 2 நூல்கள் எது? ஆப்ஷன் பாலில் இருக்கக்கூடிய திரிகடுகம், ஏலாதி. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ திரிகடுகம் அப்படின்றது 3 மருந்து பொருட்களை கொண்டது. ஏலாதி அப்படின்றது 6 வகையான மருந்து பொருட்களை குறிப்பிடக்கூடியது. சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா 5 வகையானதாக குறிக்கக்கூடியது. சரிங்களா? இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். அப்போ மருந்து பொருள்களின் பெயரில் அமைந்த 2 நூல்கள் எது அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கிறதுல திரிகடுகமும் ஏலாதியும் தான் மிக சரியான பதில். அடுத்த வினா பாருங்கள், எண்பு தோல் போர்த்த உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதில் எண்பு அப்படின்றதுனா எலும்புன்னு அர்த்தம். சரிங்களா? எண்புனா என்ன அர்த்தம்? எலும்பு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதெல்லாம் மிக முக்கியமானது. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இனி வரக்கூடிய தேர்வுகள்லையும் கண்டிப்பாக இதிலேருந்து வினாக்கள் போவாங்க. ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.